என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. எடப்பாடி போட்ட நிபந்தனை என்பதே நீங்கள் அண்ணாமலையை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து நீக்க வேண்டும். அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு தெரியும். அதுதாங்க பிரச்சனை. அண்ணாமலை இல்லை என்றால் பிஜேபி இல்லைங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டாருன்னா அவர் மேல கம்ப்ளைண்ட். பிரதமர் மோடி வந்து மதுரையில் பேசும்போது அண்ணாமலை பேரை சொன்னாவே ஒரு பெரிய எழுச்சியை காமிச்சாங்கல்ல. 2 ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஒன்று, எனக்கு மீண்டும் பாஜக தலைமை கொடுங்க, மாநில பொறுப்பாளர் தலைவராக கொடுங்க. இப்போ வந்து எடப்பாடி ஒன்றும் சொல்ல போறது இல்லை, ஏன்னா அவர் கட்சியவே அவர் காப்பாற்ற முடியும். எனக்கு ஒன்று இடத்த கொடுங்க, இல்லைன்னா நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன். நயினார் நாகேந்திரன் தாவேக்காவுக்கு போயிடுவான்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? நயினார் நாகேந்திரன் அதிமுகவிலிருந்து சென்றவர். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியோடு நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தவர். இப்படி பல்வேறு தகுதிகள் நயினாருக்கு உண்டு. அப்போ நெருக்கமாக இருப்பதெல்லாம் தகுதியா? நெருக்கமாக இருப்பதனால தான் இன்னைக்கு பொறுப்புகள் இருக்கிறார்கள், புரிஞ்சுக்கணும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் அலீம் சார் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சார். அதாவது முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வந்துச்சு. நம்ம டெல்லி பயணத்துல நிதின் நபினையும் சந்திச்சிருக்கிறார் போயிட்டு. இப்படி பாக்குறீங்க, உண்மையிலே கட்சி ஆரம்பிக்க போறாரா? அதாவது இப்போ நீங்கள் 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வேண்டும் என்றால் எடப்பாடி என்ன கண்டிஷன் போட்டார்? அண்ணாமலையை நீக்கணும். அது எப்படி சார்? தற்குறின்னு கேட்ட இடத்துல அவர் கொஞ்சம் கோவம் இருந்திருக்கும் இல்லையா? தற்குறின்னு கேட்டார் இல்லையா ஒரு முன்னாள் முதலமைச்சர்? இப்போ இந்நாள் முதலமைச்சரையே கேட்டானுங்க. அதனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய நல்ல கெட்ட வார்த்தையா? இப்போது அவரே சொல்கிறாருல்ல இப்படி கேட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு எடப்பாடி போட்ட நிபந்தனை என்பதே நீங்கள் அண்ணாமலையை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து நீக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். 2வது கண்டிஷன், பழைய ஆட்களை நான் விரும்பினா சேர்ப்போம், இல்லைன்னா நாங்கள் சேர்க்க மாட்டோம், எங்கள் உட்கட்சி விவகாரம், இதில் பாஜக தலையிடக்கூடாது. 2 நிபந்தனைகளை தான் எடப்பாடி போட்டார். மற்றதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. கூட்டணி ஆட்சியா, கூட்டு ஆட்சியா, எடப்பாடி தான் முதலமைச்சரா, இந்திய ஆட்சியா, இதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. அப்போ இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அண்ணாமலையை நீக்கினாங்க. அண்ணாமலையை வைத்துக்கொண்டே இந்த கூட்டணி சேர்ந்தாங்க. நயினார் நாகேந்திரனையே கொண்டு வந்தாங்க. நயினார் நாகேந்திரன் அதிமுகவிலிருந்து சென்றவர். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியோடு நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தவர். நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையனோடு நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தவர். இசக்கி சுப்பையாவோடு நெருக்கமாக பல காலம் இருந்தவர். இப்படி பல்வேறு தகுதிகள் நயினாருக்கு உண்டு. அப்போ நெருக்கமாக இருப்பதெல்லாம் தகுதியா சார்? கேட்டுக்கிறேன் சார். இல்லை, நெருக்கமாக இருப்பது தான் இப்போ தகுதியாக இருக்குங்க. பலரும் இன்னைக்கு வந்து நெருக்கமாக இருப்பதனால தான் இன்னைக்கு பொறுப்புகள் இருக்கிறார்கள், புரிஞ்சுக்கணும். உள்குத்து எது இல்லை? இல்லை, உள்குத்து இருக்கு. அதனால வந்து இப்போ இப்படி தான். அப்போ இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையை எடுத்து வச்சா வெளியே போட்டாங்க. இன்னொன்று முக்கியமாக நடந்தது. பாஜகவுக்கு 27 இடங்கள் கொடுத்தாங்களா அதிமுகவில், என்டிஏ கூட்டணியில். அதில் அண்ணாமலைக்கு இடம் இல்லை. அவர் கோயம்புத்தூரை கேட்டார். கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசன் இருக்கின்ற அந்த தொகுதி, நின்ற தொகுதியை கேட்டார், கொடுக்கல. அவர் பழைய தொகுதி அரவக்குறிச்சியை கேட்டார், கொடுக்கல. அப்போ அதுலேயே அவருக்கு வந்து ஒரு பெரிய விரக்தி இருந்தது. ஒன்று. 2வது, எல் முருகனுக்கு, ஒன்றிய அமைச்சராக இருந்த எல் முருகனுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்தாங்க, இவருக்கு கொடுக்கல. முன்னாள் பாஜக தலைவர் ஆளுநராக இருந்த தமிழிசைக்கு கொடுத்தாங்க. எத்தனை வாட்டி தோத்தாலும் அவங்களுக்கு கொடுத்துறாங்க. இல்லை, அவங்க வந்து தோக்குறதுக்கே இன்னைக்கு நின்றாங்க. மயிலாப்பூரில் நின்றாங்க. தூத்துக்குடியிலேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் அவங்க நின்று பார்த்துட்டாங்க. அப்போ இப்படி வந்து தாமரை முளைக்கலையா சார்? தூத்துக்குடியிலேருந்து நின்றுருக்காங்க. என்ன பண்ணுறது, பாவம். அவர் லிக்கிறாடா அப்படி. தாமரை முளைக்காத இடத்துலலாம் போய் அவங்கள போட்டாங்கன்னா எப்படி முளைக்கும்? அப்போ இந்த அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்போ இந்த கோபம் அவருக்கு இருந்தது. நீங்கள் அடிப்படையில் பார்த்தால் அண்ணாமலை RSSலிருந்து வந்தவர், ஒரு IPS அதிகாரியாக இருந்து வந்தவர், அகில இந்திய அமைப்பு செயலாளர் சந்தோஷுடைய சீடர்,
இன்றைக்கும் எல் சந்தோஷுக்கு வந்து பாஜகவில் ஒரு பெரிய பவர் இருக்குது. அவர் ஒரு பவர் சென்டர் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இருக்கும்பொழுது, ஒரு அனுசரணையாக இருக்கும்பொழுது அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த மாநில மோடி அவர்களோட செல்லப்புள்ள அண்ணாமலை, செல்லப்பிள்ளை, அமித்ஷாவோட செல்லப்பிள்ளை எல்லாம் சரிதான். ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் அவருடைய இது இன்னும் வேகலை சார். இப்படி சொல்றீங்க, அதாவது தாமரை முளைக்குமா அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து மலருமான்னு எல்லாருமே வந்து மலர்ந்தே தீரும்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கான அந்த செடியாவது தமிழ்நாட்டில் அந்த கொடியை வளர வச்சவர் அண்ணாமலை இல்லை. அதை நம்ம ஒத்துக்கணுங்க. நீங்க பாஜக தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியாக அந்த பாஜகவில் இருந்த இளைய சமூக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் அண்ணாமலை தான். அதில் நம்ம மறுப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து சந்தித்த போது 4 இடத்துல வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட 11% வாக்குகளை பாஜக வாங்குச்சு. அப்போ அதை உருவாக்குனது பின்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய உழைப்பு வந்து அதுக்கப்புறம் 2024 தனியாக நின்ற போது 18% வாக்குகளை வாங்கினதா சொன்னாங்க. அந்த அந்த ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அண்ணாமலை பற்றி பேசுனாங்க. ஊடகத்தை இவர் திட்டினாலும் அண்ணாமலை பேசுனதை கவர் பண்ணாங்க. சார், என் மண் என் மக்கள்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக யாத்திரை செஞ்சு ஒரு மக்கள்கிட்டையும் போய் குரல் கேட்கறது. அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு தெரியும். அதுதாங்க பிரச்சனை. அண்ணாமலை இல்லை என்றால் பிஜேபி இல்லைங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டாருன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட்டை. அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபின்னா அண்ணாமலை தான், அண்ணாமலைனா பிஜேபி, முன்னாடி இருந்த தலைவர்கள் அப்படி இல்லை அப்படின்னு யார் சொன்னது? இங்கே இருக்கின்ற பாஜக தலைவர்களே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுதான் அவருக்கு சிக்கல். இரண்டாவது முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இவர் பெரிய அளவில் கண்டுகொள்ளலை. இங்கே வந்து ஏன் நம்ம உடைச்சி பேசலாம். இங்கு பாஜகவை இங்கு உருவாக்கியவர்கள் எந்த சமூகம்? பார்ப்பனிய சமூகம் தான். நீ கடந்த காலங்கள் எடுத்துக்கங்க. எல் கணேசன் வளர்த்த பாஜக கடந்த காலங்களில் வந்து மயிலாப்பூர் தான் வந்து பவர் சென்டர், இன்னைக்கும் குருமூர்த்தி தான் பவர் சென்டர். ஆனால் அதை உடைத்தார் அண்ணாமலை. குருமூர்த்தியுடைய பவர் சென்டர் உடைக்கப்பட்டது. குருமூர்த்தியுடைய பினாமியாக இருந்த அமைப்பு செயலாளர் யார்? கேசவ விநாயகம், அவருடைய பவர் சென்டர் உடைக்கப்பட்டது. இப்போ இது எந்த மாதிரி உடைக்கப்பட்டதுன்னு நம்ம பேச விரும்பலை. அது எந்த மாதிரியான ஒரு அதுக்குள்ளே சிக்கினாங்கிறது வேற. ஆனால் கேடி ராகவன் எப்படி சிக்க வச்சாங்க? சொல்லப்போனால் பாஜகவுடைய மாநில தலைவராக வரக்கூடிய தகுதி யாருக்கு அப்போ இருந்தது? கேடி ராகவனுக்கு. ஊடகங்களில் சிறப்பாக பேசிக்கிட்டு இருந்தார். அவரை ஹனி டிராப்ஸில் சிக்க வச்சது யாரு? அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவை ஓபிசி கட்சியாக கொண்டு போனது யாரு? அண்ணாமலை தான். ஓபிசி சமூகத்துக்குள் பாஜகவை கொண்டு போனார். அண்ணாமலைக்கென்று தனி ஒரு செல்வாக்க கொண்டுட்டு போனாங்க. பிரதமர் மோடி வந்து மதுரையில் பேசும்போது அண்ணாமலை பேரை சொன்னாவே ஒரு பெரிய எழுச்சியை காமிச்சாங்கல்ல. இதெல்லாம் வந்து நோட்டட், இதெல்லாம் எல்லாருமே பார்த்தாங்க. இப்போவுமே அண்ணாமலை பேரை வந்து சொல்லும்போது பாஜக கூட்டத்தில் சவுண்டு வரதான் செய்யுது. அப்போ எந்த அளவுக்கு அவர் உருவாக்கியிருக்காரு? சொல்லப்போனால் இப்போ இருக்கின்ற விர்ச்சுவல் வாரியருக்கு முன்னோடி அவர் தாங்க. அவர் உருவாக்கிய வார் ரூம்ஸ். அவர் வந்து பாஜக மாநில தலைவராக வந்தபோது இங்கே ஒரு வார் ரூமை உருவாக்குனார் தெரியுமா? பாஜக ஆஃபீஸில் ஒரு பெரிய வார் ரூம் இருக்கும். இந்த விர்ச்சுவல் வாரியர் மாதிரியே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருந்தாங்க. இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மொத்தமாக அங்கே இருக்கின்ற அண்ணாமலைக்கு எதிராக இருந்தவர்களை காலி பண்ணாங்க. இவங்க எப்படி பண்ணுறது வேற, அவங்க பண்ணது வேற. அப்போ இந்த மாதிரி வேலையை அண்ணாமலை செஞ்சார். அதெல்லாம் உண்மை. அவர் எங்கே சிக்கல்னா எடப்பாடியை தேவையில்லாமல் வந்து தற்கொலைன்னு சொன்னது தான் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. ஜெயலலிதாவை வந்து ஒரு முரட்டுத்தனமாக பேசுனது தான் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. பேரறிஞர் அண்ணாவை அதிமுக மத்தியில் பேசின பேச்சு அதிமுக மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை கொண்டு போய் சேர்த்தது. இதுதான் அவருக்கு இடர்னார். மற்றபடி அவருடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு வந்து அண்ணாமலை தான் வெற்றி பெற்றிருக்கிறார். என்ன வெற்றி? அவர் இல்லாத பாஜக தோத்து இருக்கிறது. அவர் ஒரு சீட்டில் வெற்றி பெற்றாங்க. 18% வாங்கின பாஜக இன்னைக்கு 4% வாங்கியிருக்கான்னு தெரியல. அப்போ அதை தான் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு நிதினை போய் எதுக்கு பார்க்குறாரு? அகில இந்திய தலைவரை போய் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? நான் 2024 18% வாங்கினேன், இன்னைக்கு பாஜக 4% ஆயிடுச்சு. இப்போ 14 விழுக்காடு குறைஞ்சிருக்கு, சதவீதம் குறைஞ்சி போச்சு. எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின பாஜக இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு டிஎம்கே வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு காட்சி. 3வது இடத்துல இருந்த பாஜக இன்னைக்கு 5வது இடத்துல இருக்கு. அப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்போ நான் நினைச்சது சரிதானே, என்ன நீங்கள் வந்து சுதந்திரமாக விட்டுருக்கலாம் தானே அப்படின்னு தான் கேட்குறாரு. 2 ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஒன்று
எனக்கு மீண்டும் பாஜக தலைமை கொடுங்க, மாநில பொறுப்பாளர் தலைவராக கொடுங்க. இப்போ வந்து எடப்பாடி ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அவர் கட்சியவே அவர் காப்பாற்ற முடியல. அவர் கட்சியே இன்னைக்கு உடஞ்சு போச்சு, ரைட்டா? ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபுல்லாக இன்னைக்கு அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. பாஜகவை பற்றி யாரும் கவலைப்படலை. அப்போ ஒன்று எனக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக கொடுத்துருங்க, இல்லை என்றால் நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் பேரலா. அதுக்கு தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அன்பு மிரட்டல்னு வைங்களேன், அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி மிரட்டினா அங்கே பேசப்படுவோன்னு. நீ சொன்னீங்களே செல்ல பிள்ளைகள் இப்படி தான் மிரட்டுவாங்க. மோடியின் செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க, பாஜகவின் செல்ல பிள்ளை ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. ஒன்று எனக்கு வந்து கடை எனக்கு எழுதி கொடுத்துரு, இல்லை நான் தனி கடை ஆரம்பிக்கிறேன். நீ என்ன சார் பிரச்சாரம் பண்றது மாதிரி சொல்றீங்க? ஒன்று கிண்டர் ஜாய் வாங்கி தரலன்னா வந்து எனக்கு அடம் பிடிக்குங்கிற நிலைமை. கிட்டத்தட்ட வந்து நான் வளர்த்த கட்சி எனக்கு ஒன்று இடத்த கொடுங்க, இல்லைன்னா நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன். அதுக்கு தான் அவர் சொன்னார், நாங்களும் இருமொழி கொள்கையை எதிர்க்கிறோம், ஆதரிக்கிறோம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், இனிமேல் திராவிட அரசியலை கொண்டு போகிறேன். ஏன்னா அவருடைய ஸ்டைல் எல்லாமே ஓபிசி பாஜக, ஒரு உயர்ஜாதி பாஜக இல்லை. கடந்த முறை இருந்த மாதிரி லட்சுமணன் போன்றவர்கள் இருந்த போது இருந்த உயர்ஜாதி பாஜக, எல் கிருஷ்ணன் அதாவது கணேசன் இருந்த போது இருந்த உயர்ஜாதி பாஜக இல்லை. இன்னைக்கு பாருங்க, எஸ்வி சேகர் போன்றவர்கள் அவர்கள்லாம் இன்னைக்கு பாஜகலேருந்து ஓரம் கட்டுப்பட்டுட்டாங்கல்ல. நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ அங்கேருந்து அந்த மயிலாப்பூர்லேயே பாஜக அலுவலகம் இருக்கான்னு தெரியல, அது முடிஞ்சு போச்சு. அப்போ ஓபிசி பாஜகவை கட்டமைத்து ஒரு திராவிட கட்சிக்கு இணையாக பாஜகவை கொண்டு வரணும். வட இந்தியா மாதிரி இங்கே நீங்கள் பாஜகவை கொண்டு போனால் இங்கே வேலைக்கு ஆகாது. அது உண்மைதான். அவர் அந்த ஸ்டைலில் கொண்டு போனது தான் பாஜகவை ஓரளவுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சார். அதை நான் தனி கட்சி ஆரம்பித்து கொண்டு போய்க்கிறேன். அந்த இளைஞர்கள் அப்படியே வந்துடுவாங்க. இன்னைக்கு போட்டி வந்து எனக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறார். இதை என்ன மாதிரி பார்க்கும் வட இந்திய ஊடகங்கள், வட இந்திய தலைமை என்ன மாதிரி பார்க்கும்? அங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கலை. வழக்கமாக வெற்றி பெறுகின்ற நாகர்கோவிலே தோற்று போயிட்டாங்க. அதை எழுதுங்க. இந்த காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், வழக்கமாக அங்கே ஜெயிப்பார். எந்த இடத்துலையும் கூட்டணி இல்லாமல் கூட நாகர்கோவிலில் பாஜக ஜெயிச்ச காலம் உண்டு. ஒரு காலத்தில் 2016 நினைக்கிறேன், அந்த மக்கள் நல கூட்டணி காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜக மட்டும் தனியாக நின்றாங்க. அப்பொழுது கூட நாகர்கோவிலில் வந்து பாஜக வெற்றி பெற்றது. அப்போ இன்னைக்கு அங்கேயும் தோற்று போயிருக்கு, கன்னியாகுமரியிலேயே பாஜக தோற்று போயிருக்கு. அப்போ இதை எப்படி பார்க்க போறீங்க? இப்போ பாஜக அழிஞ்சு போய்விட்டது தமிழ்நாட்டில். ஒன்று என்கிட்ட திருப்பி பொறுப்பை கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு 2029 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்கிறேன். அந்த உத்தரவாதத்தை கொடுத்து தான் பேசியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி அன்பு மிரட்டல் தான். ஆனால் இதுக்கு எப்படி இங்கே வந்து இது பண்ணுவாங்க? இங்கே இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், வியூவர்ஸுக்கு சொல்கிறேன். நயினார் நாகேந்திரன் தாவேகாவுக்கு போயிடுவான்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? அவர் கட்சி மாறினவர்னு தானே, மாறுறது தப்பு. பலர்கிட்ட வாழ்ந்துருக்கார். அப்போ தலை எப்படினாலும் மாறி, தப்பாக எதுவும் சொல்லலை, பல தலைவர்கள் கீழ் வாழ்ந்துருக்காருங்க. அவர் அதிமுக இருந்திருக்காரு, எடப்பாடிக்கிட்டு இருந்தார், திருப்பி பாஜகவுக்கு வந்தார். இப்படி பல தலைவர்கள் கீழே அவர் வந்து அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார், ரைட்டா? சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ அவர் சிடி நிர்மகள் பாருங்க, அமைச்சர் பாஜக இருந்தாரு, அதிமுக ஐடி விங்ல இருந்தாரு. இன்னைக்கு அதை ஒட்டி தான் இன்னைக்கு அதிமுக ஐடி விங் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு பாருங்க. வரப்போறாரு. ஆசை வரும்ல, எல்லாருக்கும் பசிக்கும்ல. இப்போ இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரனை தூக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு இந்த பக்கம் டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமே இங்க பேசிட்டாங்க, நயினார் நாகேந்திரனை தூக்குறதுக்கு தான் நம்மளை போய் பேசுறாருன்னு. அவர் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே அவர் கடந்த தேர்தலில் ஒரு 5 கோடி ரூபா மாட்டினதில் ஒரு சிக்கல் இருக்கார். அதனால ஒரு தயக்கம் தான் அவருக்கு. இப்போ அவர் தாவேகா பக்கம் போயிடலாம். ஏன்னா இசக்கி சுப்பையாவும் நயினார் நாகேந்திரன்லாம் நண்பர்கள், தென்னகத்து நண்பர்கள். எல்லாருமே அந்த கல்குவாரி வியாபாரத்தில் தொடர்பில் இருக்கவங்க தான். அதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. அப்போ அந்த நட்பின் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பெரிய லாபி ஒன்று உருவாகுது, அதிமுக லாபி. அதுதான் இன்னும் அதிமுகன்னு சொல்லக்கூடாது, மற்றும் பலர் லாபி உருவாகுது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல மற்றும் சிலர் லாபியா மற்றும் பலர் லாபின்னு சொல்லலாம். ஊழல் சக்தி லாபி, அவர் தான் சொன்னாரு ஊழல் சக்தி கட்சி. ஆமா, ஆனா இப்ப நம்ம தவறா எதுவும் தவறா பேசல, நீங்களும் பேசல, நானும் பேசல. மற்றும் பலர் லாபி உருவாகுது. அந்த மற்றும் பலருக்குள் இவர்கள் ஐக்கியமாகலாம். இப்போ அந்த தான் நடந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தா. அப்போ இப்படி ஒரு லாபி உருவாகும் போது எதுக்கு நம்ம பாஜக வந்து கஷ்டப்படணும்? இங்கே வந்துடலாம், தாவேகாவுடைய பொறுப்பாளராகலாம், அடுத்து இடைத்தேர்தல் வரும், பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஏதோ ஒன்று பொறுப்புக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அதிமுக காரங்க முன்னாள் இருக்கவங்களாம் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு நீங்கள் பாருங்களேன், ஒரு 35 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. இப்போ ஏன் இவங்க துடிச்சிட்டு போனாங்க? எடப்பாடியை வந்து நடுரோட்டில் விட்டுட்டு இதுக்கு போனாங்க. எத்தனை வருஷம் தாங்க பதவி இல்லாமல் இருக்கிறது? 5 வருஷம் இருந்துட்டோம், அடுத்த 5 வருஷமும் இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த ஒரு லாபி தான். இவங்கெல்லாம் வந்து
இவங்க சொன்ன மாதிரி ஊழல் லாபியா? சார் இப்போ மொத்தமாகவே வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதிமுக லாபி தான் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் அங்கே டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தப்படுறார். அவர் நேத்தியே சொன்னார் செய்தியாளர் சந்திப்பில், 2 தினங்களில் நான் எல்லா முடிவையும் அறிவிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். ஒருவேளை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன நடக்கும், இல்லை திரும்பி மாநில தலைவராக அவர் அறிவிச்சிட்டா பாஜகவில் என்ன நடக்கும்? 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து இந்த பாஜகவில் தலைமையை மாற்ற மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிடுவார். ஒன்று. இல்லை நான் உனக்கு ஒன்றிய அமைச்சர் பதவிக்குன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதாக சொல்கிறாங்க, வேணாம் நீ வந்து ஒன்றிய அமைச்சராகிடு, ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாலும் அண்ணாமலை இருக்க வாய்ப்பு இருக்குது. எதுவுமே கொடுக்கல, கொஞ்ச நாள் பொறுங்க, இப்படி தான் போகும், பார்த்துக்கலாம், பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக தனி கட்சியை ஆரம்பிப்பார். இல்லை என்றால் தேர்தல் முடிவு வந்து திருப்தியாக இல்லை, காரணம் ஏற்கனவே 4 இடம் ஜெயிச்ச இடத்துல இப்போ 18% வாக்குன்னு சொன்னாங்க, அது உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்து. ஆனால் இப்போ 4% கூட இல்லை அப்படின்றால் தலைமை மாற்றப்படலாம், பாஜகவுடைய தலைமை அதிரடியாக மாற்றப்படலாம், அண்ணாமலை மீண்டும் கொண்டு வரப்படலாம். அப்படி நடந்தால் நிச்சயமாக நயினார் வந்து கட்சியில் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே இவங்களோட தொடர்பில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இசக்கி சுப்பையா இவங்கெல்லாம் தென்னகத்தை சார்ந்தவர்கள், திருநெல்வேலி அந்த பகுதியை சார்ந்தவர்கள். அப்போ அங்கே ஏற்கனவே இந்த வியாபார ரீதியாக தொடர்பு இருக்குது அவங்களுக்குள்ள, அந்த ஈர்ப்பில் வந்துடலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட எப்படி போயிட்டு இருக்குன்னா தாவேகால மற்றும் பலரும் தாவேகா ரசிகர்களும் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கு. இந்த தாவேகா தொண்டர்கள் அவர்கள் ரசிக மனப்பான்மையோடு தான் இன்னும் இருக்காங்கிறதுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் கூட மேடையில் வந்து விஜய் அவர்களை பார்த்து விட்டால் கட்டி தழுவுறாங்க. இதுதான் ரசிக மனப்பான்மை. அவர் என்னுடைய பிள்ளைங்க ரசிகர்கள் அப்படின்னு இருக்கார். ஆனால் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் யாரும் அப்படி கட்டி தழுவுறதில்லை. வணக்கம் கும்பிடுவது அது ஜெயலலிதா பாணி அரசு. இல்லை, ஒரு சிலர்லாம் இப்படி கும்பிடுறாங்க. இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த அந்த கார் டயரை தான் கும்பிடுவாங்க. போக போக தான் முதுகு வளையும். அந்த வளைவு ஏற்பட அந்த மற்றும் பலருடைய ஆதிக்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த வளைவு எப்போ ஏற்படுதோ அப்போ மற்றும் பலருடைய செல்வாக்கு கூட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கக்கூடாது, தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அது வளைய கூடுதுன்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து விட்டால் விஜய் தனிமைப்படுத்தப்படுவார். அவங்களே சொல்லுவாங்க, எம்ஜிஆர் அப்படி இல்லை, ஜெயலலிதா அப்படி கிடையாது, யாரையும் பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க, மேடையில் பார்த்தா வணங்கத்தான் செய்யணும், நீங்கள் இப்போ கடவுளுக்கு சமமாக, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவரை கடவுளுக்கு சமமாக கொண்டுட்டு போகிற வேலையை இன்னைக்கு கொண்டு போகிறாங்க. அதான் ஒரு விஷயம், 5 வளையாது 50 வளையும். அதான் இப்போ கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் வளைஞ்சிரும். ஏற்கனவே அவங்களாம் வளைஞ்சவங்க, இவங்க பாவம் வளைய தெரியாதவங்க. கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? கற்றுக் கொடுக்க ஆள் வேணும்ல. இன்னைக்கு ஆட்கள் போயிட்டு இருக்காங்க உள்ள, அவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து என்ன செய்வாங்க, இவர்களை இந்த கத்துக்குட்டிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து எப்படி வளையணும், எந்த டிகிரியில் வளையணும், 90 டிகிரிலையா 120 டிகிரிலையான்னு வளையணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு பேட்டர்ன் உருவாயிடுச்சுன்னா முதல்வர் அவர்களும் அந்த பேட்டர்னுக்கு அடாப்ட் ஆகிடுவார். வழி இல்லை, அவருக்கு அது சேஃப். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாரையும் நம்ம அரவணைச்சிட்டே கட்டிப்பிடிச்சிட்டே இருந்தால் வந்து கண்டிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க, தப்பு பண்ணால் தண்டிக்கணும், கோவப்படணும், உங்களை தூக்கிட்டு வேற ஆள போடணும். அப்போ உங்களுக்கு அந்த நெருக்கம் இருந்தால் நீங்கள் செய்ய முடியாது. ஜெயலலிதா எப்படி செஞ்சாங்க? ஜெயலலிதா எல்லாரையும் சமமாக பார்த்தாங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஓவர் நைட்டில் வந்து ஜெயக்குமாரை தூக்கி வெளியே போட்டாங்க, ஓபிஎஸ்சி தூக்கி கீழே இறக்குனாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, என் பார்வையில் எல்லாரும் சமந்தான். அதுதான் அவங்க அந்த வளைவை வந்து உறுதிப்படுத்திச்சு. இப்போ இன்றைக்கி அது மாதிரியான ஒரு சூழலை இன்றைக்கி விஜய்க்கு இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த பேட்டர்னை உருவாக்குவாங்க. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் பாணி அரசியலையோ இல்லை ஜெயலலிதா பாணி அரசியலையோ லாங் லாஸ்டிங்காக கொண்டுட்டு போகணுன்னா, நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான தலைவராக நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான இடைவெளி அதிகமாகணும். அந்த இடைவெளி எப்படி இருக்கணும்? அதாவது அந்த வணக்கத்தோடு இருக்கணும். இப்போ வந்து சாமி ஊர்வலம் போச்சுன்னா தூரத்துலேருந்து கும்பிட்டுக்க வேண்டிதான், தொடக்கூடாதுல்ல. தொடுவதற்கு சில பேருக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் அதிமுக பேட்டர்ன். அதில் பழக்கப்பட்டவர்கள் தான் அந்த பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. இதுதான். ஓகே சார், சிறப்பான தகவல், ரொம்ப நன்றி சார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.